அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி விசஸ் நீங்கள் முன்னதாக கேட்கப்பட்ட கேள்வியின் பதில். فبعث الله غرابا يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه قال يا ويلتى أعجزت أن أكون مثل هذا الغراب فأواري سوءة أخي فأصبح من النادمين. தனது சகோதரரின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அது பூமியை தோண்டியது. அந்தோ, இந்த காகத்தைப் போல் இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே, அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை மறைத்திருப்பேனே என கூறினான். கவலைப்பட்டவனாக ஆனான். திருக்குர்ஆன் 5:31. ஒரு மனிதன் தன் சகோதரனை கொன்றான். ஆனால் அவன் ஒரு விஷயத்தையே அறியவில்லை, உடலை எப்படி மறைப்பது. அப்போது அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். அந்த காகம் பூமியை தோண்டியது, மண்ணை அள்ளியது, ஒரு இறந்த காகத்தை புதைத்தது. அதை பார்த்த அவன் அதிர்ச்சியடைந்தான். அந்தோ, இந்த காகத்தைப் போல கூட என்னால் முடியவில்லையே, என் சகோதரனின் உடலை மறைக்க கூட நான் அறியவில்லையே. அவன் வருந்தினான். அவன் மனம் நொந்தது. அவன் நாணத்துடன் ஆனான். திருக்குர்ஆன் 5:31. படிப்பினை என்ன? அறிவு யாரிடமிருந்தும் வரலாம். ஒரு மனிதனிடமிருந்தும், ஒரு குழந்தையிடமிருந்தும், அல்லது ஒரு பறவையிடமிருந்தும் கூட. ஆனால் ஆணவம் இருந்தால் அறிவு வராது. பொறாமை இருந்தால் அமைதி வராது. பாவம் செய்தால் நிம்மதி இருக்காது. தாழ்மைதான் உயர்வு. மனம் திரும்புதல்தான் மீட்சியின் தொடக்கம். ஆணவமில்லாத உள்ளத்தை தரவல்ல ரஹ்மான் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.